இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக கம்பங்கூழ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கம்பங்கூழும் கம்பஞ்சோறும் சாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை கம்பங்கூழாகவும் குடிக்கலாம், கம்பஞ்சோறாகவும் சாப்பிட்லாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கம்பை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணுங்க, அழுக்கு நிறையா இருக்கும். இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு புழிஞ்சு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கம்பை மாவாக கிடைக்கும். 1-2 ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 கப் கம்பு மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கணும். 3 டம்ளர் தண்ணினா அதில் 1 டம்ளர் தண்ணியை மோந்து வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். கம்பை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிராஜுவலாக ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருங்க, அதெல்லாம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். அடுப்பு சிம்லேயே இருக்கணும். இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இல்லைனா இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. மண் சட்டியாக இருந்தால் இன்னுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம், கட்டிகள் படாமல். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் நீங்கள் தண்ணி வைக்கிறத பொறுத்து. இந்த கம்பு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், கை விடாமல். கொஞ்சம் நீங்கள் எது அசால்ட்டாக விட்டாலுமே கம்பு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இந்த கம்பு உடம்புக்கு சேர்த்துக்கலாம். உடல் சூட்டை தணிக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கம்பு வெந்துருச்சான்னு எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி தண்ணியை கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் தொட்டேன், கம்பு கொஞ்சம் ஒட்டுச்சு. செகண்ட் டைம் தொட்டேன், சுத்தமாக ஒட்டலை. ஸோ கம்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ கம்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டு அதை மூடி ஆடை கட்ட விட்டுறணும். இது கம்பங்கூழுக்கான ப்ராசஸ். நல்லா பார்த்துக்கோங்க. கம்பஞ்சோறுனா இதை லைட்டாக ஆற விட்டுட்டு கெட்டி ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்லாம். கம்பங்கூழ்னால் இதை ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டு பண்ணணும். காலையிலேயும் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்டு குடிச்சிக்கலாம். இப்போ கம்பங்கூழ்னால் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஆடை கட்ட விட்டுறணும். ஆடை கட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்ணியில் இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டியை தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. இது மாதிரி எடுத்து சின்ன உருண்டையாக வந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கிண்ணி எடுத்துக்கிட்டேன். கிண்ணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டு தண்ணிக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா புளிச்சு போய் அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்ணும். இப்போ இந்த மாதிரி கட்டியாக ஆயிடுச்சா, இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இது காலங்காலத்தில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. வெறும் வயிற்றில் மோர் அடித்து வச்சுருக்கேன். மோரை நல்லா போட்டு இந்த கம்பங்கூழை கரைச்சி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இது கூட வடகம், மோர் மிளகா, வத்தல் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். சைனஸ் இருக்கவங்க இந்த மாதிரி அடுத்த நாள் புளிக்க வைக்காமல் உடனே சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி, அதனால தான் சொல்கிறேன். இது அவ்வளோ நல்லது. இப்போ கம்பங்கூழ் நம்ம எப்படி குடிக்கணும், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. கம்பஞ்சோறு இதே ப்ராசஸ் தான். ஆனால் அது இறுகுனதுக்கப்புறம் நம்ம உடனே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு ஒரு கூட்டுச்சாறுன்னு ஒரு குழம்பு வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு தான் போடணும். இது கூட்டுச்சாறுன்னு சொல்லுவாங்க. கம்பஞ்சோரோடு சாப்பிடும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வரமிளகா, மல்லி விதை அது இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன், 4-5 சின்ன வெங்காயம் போட்டுட்டு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் அரைச்சிட்டோம்னா டக்குன்னு இந்த குழம்பு டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த குழம்பு வைக்க டக்குன்னு பண்ணிடலாம். சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக தண்ணி. இந்த புளி கண்டிப்பாக போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 10 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
ஒரே ஒரு வரமிளகாய், ஏற்கனவே காரத்துக்கு வரமிளகாய் வேறு போட்டிருக்கோமா, ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் போடுங்க. இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரை தக்காளி, ஏற்கனவே புளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வதங்க விடுங்க. தக்காளி தோல் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இது வதங்கிறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளே போடுங்க, கடை சாம்பார் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மசாலாலே அந்த வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட், அந்த குழம்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த குழம்பு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, இந்த குழம்பு உங்களுக்கு எவ்வளோக்குள்ள திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். ஆக்சுவலி நம்ம புளிலாம் போட்டு அரைச்சாச்சு. ஸோ மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு திக்னஸ் தகுந்தாப்பில் அரைச்சி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த குழம்பு ரெடி ஆகிடும். அந்த துவரம்பருப்பு பேஸ்ட்டை மட்டும் அரைச்சிட்டிங்கன்னா கூட்டுச்சாறுங்கிறது ஒரு 10 நிமிஷம் தான் மொத்தமே ரெடி ஆகிறதுக்கே. டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த மசாலா நல்லா திக்காக வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அந்த கம்பு சோறோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே இது கொடுத்து பழக்குங்க. மேலே இறக்க போகும்போது மல்லித்தலையை தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கூட்டுச்சாறு குழம்பு ரெடி ஆகிடும். இதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து இந்த மாதிரி நம்ம சமைச்சோன்னா ஆடை கட்டினதுக்கப்புறமே நல்லா கெட்டியாகிடும். நல்லா லூஸாக இருந்த கம்பு அதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு குழம்பு அது மேலே ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்குலாம் அது பழக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் கண்டிப்பாக அதுங்க ட்ரை பண்ணுங்கள். அதுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கம்மஞ்சோறுலாம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வடகம், சின்ன வெங்காயம், மோர் மிளகாய் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.